வணக்கம் நண்பர்களே. இன்றைய இந்த காணொளியில் நாம் எதை பற்றி அறிந்து கொள்கிறோம் என்றால், மன்ரேகா, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இந்த திட்டத்தை பற்றி இன்று ஏன் பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம், பேச வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்பது டாக்டர் மன்மோகன் சிங், அதாவது உலகத்தின் ஆகச்சிறந்த பொருளாதார நிபுணர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் 2005 அன்று வருடத்தில் இந்த திட்டம் முழுமையடைந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்ற பெயரிலே வந்திருக்கிறது. இந்த திட்டத்திற்கு முன்மாதிரி நரேகா, அந்த திட்டத்தின், அதாவது ஜவஹர்லால் நேரு காலத்தில் ஆரம்பித்து 1991 PV நரசிம்மராவ் அவர்கள் ஆட்சி காலத்தில் நரேகா விரிவடைந்த திட்டமாக வந்து, அந்த திட்டத்தை தான் 2002 டாக்டர் மன்மோகன் சிங் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு அருமையான ஒரு பெயர் சுட்டி இந்த திட்டம் வெகு சிறப்பாக, அதுவும் கிராமப்புறத்தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறிய இந்தியாவின் தேசத்தந்தை, உலகின் அத்தனை திசைகளிலும் உள்ள அத்தனை நாடுகளிலும் சிலை நிறுவ பெற்ற ஒரு உத்தமமான தலைவரின் பெயரில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி, இந்த திட்டம் இதுகாரும் கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் வெகு சிறப்பாக நடைமுறையில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் கடைக்கோடி மக்களின், அதாவது கிராமப்புறங்களில் அடிமட்டத்திலே இருக்கும், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும், பொருளாதார மந்த நிலையில் இருக்கும் ஒரு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதத்திலே அவர்கள் புலம்பெயர்ந்து விடாமல், தங்கள் பொருளாதாரத்திற்காக இடம் நகர்ந்து விடாமல், தங்கள் பொருளாதாரத்துக்காக கல்வியை விட்டு விடாமல், தங்கள் பொருளாதார பற்றாக்குறையினால் வேறு விதமான முடிவுகளை அவர்கள் எடுத்துவிடக்கூடாது. அந்த அடிமட்டத்திலே இருக்கின்ற இளம் பெண்கள், கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டோர், உடல் ஊனமுற்றோர், முதுமை அடைந்த மூத்தோர், இருபாலருக்கும், ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, இவர்களின் அன்றாட வாழ்வில் அவர்களுக்கான ஒரு வேலை உறுதி திட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வெகு சிறப்பாக, அதுவும் தமிழகம் போன்ற பகுதிகளில் மிக மிக சிறப்பாக இந்த திட்டத்தினால் பல லட்சம் ஊதியங்களை பெற்று, பல லட்சம் வாய்ப்புகளை பெற்று, இந்த திட்டத்தை கிராமப்புறத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் விதமாக, சுகாதார மற்றும் சமூக சீர்திருத்தங்களை மூலமாக, இந்த திட்டம் சுற்றுப்புற சீரமைப்பு மூலமாக, தங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தும் விதமாக இந்த திட்டம் வெகு சிறப்பாக அத்தனை பகுதிகளிலும், இந்தியாவின் எல்லா திசைகளிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு, இதற்கான ஊதியம் மத்திய அரசு கிட்டத்தட்ட 75% நிதியையும், மாநில அரசு கிட்டத்தட்ட 25% நிதியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நடைமுறைப்படுத்தப்பட்டு, அது நடைமுறை ஆக்கப்பட்டு, அதில் அந்த வேலைகள் வெகு சிறப்பாக நடந்தது. ஆண்டிற்கு 100 நாள் நிச்சயமாக அந்த திட்டத்தினால் வேலைவாய்ப்பை பெற்று தங்களது பொருளாதாரத்தை அந்த அடிமட்ட மக்கள் உயர்த்தி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே, கிட்டத்தட்ட 2014 ஆட்சி பொறுப்பேற்று இதுகாரும் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த நரேந்திர மோடி அரசானது இன்றைய காலகட்டத்திலே இந்த திட்டத்திற்கு ஒரு பெயர் மாற்றத்தை ஏற்படுத்தி, விரிவடைந்த திட்டம் என்ற பெயரிலே விபி ஜி ராம் ஜி என்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்து 125 நாட்களாக வேலையை உயர்த்தி தருகிறோம், ஊதியத்தை உயர்த்தி தருகிறோம் என்ற விதத்திலே ஒரு கருத்தை முன்வைத்து, அதில் குறிப்பாக மகாத்மா காந்தியின் பெயரை நீக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயரை நீக்கி இந்த திட்டத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறது. ஏன் இவர்களால் இந்த திட்டம் இப்படி பெயர் மாற்றப்படுகிறது? ஒரு திட்டம் மோசமான திட்டமாக இருந்திருந்தால் 2014 இவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே அந்த திட்டத்தை விலக்கி இருக்கலாம், வேறு விதமான திட்டத்தை இவர்கள் செயல்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு நடைமுறையில் வெகு சிறப்பாக இந்திய நாட்டின் பெயர் சொல்லும் அளவிலே உலக நாடுகள் எல்லாம் வியந்த வண்ணமாக இருக்கின்ற இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை இவர்கள் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காலகட்டத்திலே இவர்கள் ஒரு
புதுவிதமாக ஒரு பெயர் மாற்றத்தை செய்கிறோம் என்கிற பெயரிலே இந்த திட்டத்தை அடிப்படையில் இந்த திட்டத்தை இல்லை என்று ஆக்கிவிட்டு இவர்கள் புதிதாக ஒரு திட்டத்தை உருவாக்கியிருந்தால் அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நடைமுறையில் இந்த திட்டம் வெகு சிறப்பாக வளர்ச்சி அடைந்த திட்டமாக, அத்தனை பேராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டமாக, கிராமப்புறத்தில் இருக்கின்ற அடிமட்ட மக்களை உயர்த்தும் திட்டமாக, விரிவடைந்த திட்டமாக இந்த திட்டம் வெகு சிறப்பாக நடைமுறையில் இருக்கும் ஒரு திட்டத்தை இவர்கள் ஏன் மறுபடியும் மீண்டும் அந்த பெயர் மாற்றம் செய்து அந்த திட்டத்தை நாங்கள் விரிவடைந்த திட்டம் என்று புது நாமகரணம் சுட்டி நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் என்பது யாருக்குமே புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. இவர்கள் தங்களின் தொடர்ந்த தோல்விகளால் துவண்டு இருக்கின்ற இந்த வேளையிலே வெகு சிறப்பாக முன்னெடுத்து செல்லப்பட்ட ஒரு திட்டத்தை தூசி தட்டி இவர்கள் மீண்டும் அதற்கு புது பெயர் நாமம் சூட்டி அந்த திட்டத்தை இவர்கள், அதுவும் தேசத்தந்தியின் பெயரை இதிலிருந்து நீக்கி இவர்கள் விபிஜி ராம்ஜி என்று ஒரு புது விதமான ஒரு பெயரை சூட்டி இவர்கள் நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். அதற்கான 125 நாள் வேலை நிரந்தரம் என்பதற்கான எந்த அடிப்படை தெளிவும் இல்லை. ஊதியம் இவ்வளவுதான் ஊதியம், ஒரு நபருக்கு, ஒரு பெண் மகளிருக்கு இவ்வளவு, ஆண்களுக்கு இவ்வளவு என்று அதற்கான ஒரு ஊதிய வரைமுறையும் நடைமுறைப்படுத்தவில்லை. இவர்களுக்கான ஒரு கொள்கை விளக்கமும் அதில் இல்லை. இவர்கள் ஏனோ இந்த திட்டத்தை பெயர் மாற்ற வேண்டும் என்பதை ஒற்றை முயற்சியிலே மட்டுமே இந்த திட்டத்தை முன்னெடுத்து இதற்கு ஒரு பெயரை மாற்றி வைத்திருக்கிறார்களுடைய இவர்களின் திட்டம் செல்லுபடியாகாது. இந்த திட்டத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் எப்பொழுதும் விட்டு கொடுக்காது. இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். இன்றைய நாள் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறேன் என்று பேர் வழியில் இந்த திட்டத்திற்கான பெயரை மாற்றினாலும் கூட எதிர்காலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது மீண்டும் மகாத்மா காந்தியடிகளின் பெயர் நிலைக்கும், ஜெயிக்கும் என்று உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.